இந்த வீடியோவில் சாப்டர் 1ல் எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போகிறோம். இந்த கணக்கு ஒரு 5 மார்க். சரிங்களா? போன எடுத்துக்காட்டு 1.2 வந்து 2 மார்க். இந்த 1.3 ஒரு 5 மார்க். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.1 பார்த்தோம். அதை வந்து எக்ஸாமில் வந்து 5 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லை 2 மார்க்காகவும் கேட்கலாம். இந்த கணக்கை ஃபுல்லாக கேட்டாங்கன்னா அது ஒரு 5 மார்க், இல்லை அதை பாதியாக கேட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க். சரிங்களா? சரி, ஓகே. இந்த எக்ஸாம்பிள் சம்மோட இந்த எக்ஸசைஸ் 1.1 வந்து நமக்கு முடியுது. எக்ஸசைஸ் 1.1ல் மொத்தம் 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அதில் வந்து இது வந்து 3வது எக்ஸாம்பிள். சரிங்களா? சாப்டர் 1ல் இது வந்து எக்ஸசைஸ் 1.1 எடுத்துக்காட்டு 1.3. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏபிசி டைரெக்டாக நமக்கு வந்து நம்பர் கொடுக்கல. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கணக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 1 2 3, பிக்கு வந்து 2 4, அது போல் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாகவே நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த கணக்கில் வந்து ஏபிசி 3த்துக்குமே என்னென்னா நம்ம தான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். சரிங்களா? ஒன்றும் இல்லை, 2 மட்டும்தான் கேட்பாங்க. 1 n இருக்கும், அப்படி இல்லைன்னா w இருக்கும். அவ்வளோதான். n இருக்கா, w இருக்கா, n இருக்கா? சரி, ஓகே. இப்போ என்னன்னா என்ன? என்னன்னா நேச்சுரல் நம்பர். 1லேருந்து ஆரம்பிக்கும், போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி, லட்சம் கோடி தாண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு ஷார்ட்கட்டாக n வந்து 1 அப்படி வச்சுக்கோங்க. சரியா? என்னன்னா என்ன? 1லேருந்து ஆரம்பிக்கும். இதுவே w அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இது லட்சம் கோடியிலேருந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? என்னன்னா நேச்சுரல் நம்பர், டபிள்யூனா ஓல்டு நம்பர். என்னன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், டபிள்யூனா 0லேருந்து ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இன்னொன்று இது போல் இது இருக்கு இல்லைங்களா? இப்போது இந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு குறி இருப்பாருங்க. 4 போட்டு இப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 4 நம்ம சேர்த்துக்க கூடாது. இதுவே 4 கொடுத்து கீழே ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த 2 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது போல் எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்தாலும் நம்ம அவங்க என்ன நம்பர் நமக்கு வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன டபிள்யூவான்னு பார்க்கணும். ஏ வந்து n, பி வந்து w, சி வந்து n. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சாச்சு. என்னனாலே நமக்கு 1லேருந்து தான் ஆரம்பிக்கும், அது நமக்கு தெரியும். டபிள்யூனா 0லேருந்து ஆரம்பிக்கும், அதுவும் நமக்கு தெரியும். சரி, ஓகே, அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கான்னு பார்க்கணும். இப்படி இருந்தால் அது பக்கத்தில் இருக்க நம்பரை எடுத்துக்கக்கூடாது. இதுவே இப்படி இருந்தால் அது பக்கத்தில் இருக்க நம்பரை எடுத்துக்கணும். நான் சொன்னேன்ல, கீழே கோடு இல்லாமல் 4 இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கூடாது. இதுவே கீழே கோடு வந்து 4 இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கு இது நான் போட்டது இப்போது 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 1 நம்ம எடுத்துக்கக்கூடாது. 4க்கு பக்கத்தில் இது மட்டும்தான் இருக்குது. அது கீழே என்ன இல்லை, கோடு இல்லை. அப்போ 4ஐயும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த 1க்கும் 4க்கும் நடுவில் என்ன இருக்குது? 2 3 இருக்கா? அப்போ அந்த 2 3 தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் ஏஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணக்கூடாது? நம்ம 1 எடுத்துக்கக்கூடாது, அதுபோல் 4ஐயும் எடுத்துக்கூடாது. 2த்துக்கு நடுவில் என்ன இருக்குது? 2 3. சரிங்களா? அடுத்தது பி பாருங்க. W எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்குமா? சரி, ஓகேப்பா, 0 போட்டுருச்சு. இப்போ இந்த ஆரோவுக்கு கீழே ஒரு கோடு இருக்கா? கோடு இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம 0வை எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா b = என்ன, 0வை எடுத்துக்கணும். ஏன்னா என்ன, பக்கத்தில் கோடு இருக்குது. சரி ஓகே, இங்கே என்ன இருக்குது, 2க்கு பக்கத்தில் வெறும் ஆரோ மட்டும் தான் இருக்குது, கீழே என்ன இல்லை, கோடு இல்லை. அப்போ நம்ம இந்த 2 எடுத்துக்க கூடாது. அப்போது இந்த 0க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது, 0க்கு அடுத்தது என்ன, 1. இப்போ இந்த 1 நம்ம எடுத்துக்கணும். 2 என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா என்ன இல்லை, கீழே கோடு இல்லை. சரிங்களா? இப்போ 0க்கு பக்கத்தில் ஆரோ கீழே கோடு இருக்கனால 0 எடுத்துக்கணும். 0க்கு அடுத்தது 1 எடுத்துக்கணும். ஆனால் 2 என்ன பண்ணக்கூடாது, கோடு இல்லாதனால எடுத்துக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சி நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர்னால் என்னது, 1ல் இருந்தால் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல என்னென்ன ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், 1ல் இருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஏக்கு பிக்குலாம் முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எண்ணு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன கொடுத்துட்டாங்க, நம்பரே கொடுக்கல, வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால தான் எண்ணு வந்து 1ல் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்னுடைய மொதல் நம்பர் என்ன, 1ல் இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால அது 0ன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா என்ன, இங்கே தெளிவாக என்னன்னு சொல்லிட்டாங்க. சரியா? சரி ஓகே. அப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும், 1 இருக்கணும். சரியா? அப்போது சி = ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் என்னது, 1. அடுத்தது 1க்கு அப்புறம் என்ன, 2. 3 என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னா என்ன, பக்கத்தில் என்ன இல்லை, கோடு இல்லை. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி ஓகே. இப்போது ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம தப்பு இல்லாமல் கண்டுபிடிச்சாலே கணக்கில் பாதி முடிஞ்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான 5 மார்க் தான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். இந்த 5 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. இதை ரெண்டுமே கொடுத்து 5 மார்க்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கை கொடுத்து இது ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் கணக்கு கொடுத்து இது ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. சரியா? நான் ஒரு கணக்காக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு போடும். இடம் சின்னதாக இருக்கிறதுனால நடுவில் லைன் போட்டு சம்ஸ் போடுறேன். சரிங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு கணக்கு, ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி. சரிங்களா? கடைசியில் என்னது, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடை கண்டுபிடிக்கணும், அடுத்தது இந்த சைடை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, சமமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில் காட்டிட்டு வந்தோம். கண்டிப்பாக சமமாக தான் வரும். அப்படி சமமாக வரலன்னா நம்ம இங்கே தப்பாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஏ பெருக்கல், எந்த கணக்கு போடும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டின் எடுத்து தெளிவாக எழுதிக்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, கன்ஃபியூஷன் ஆகாது. சரியா? ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து LHS. இந்த ஈக்குவேஷனுக்கு அதாவது ரைட் சைடில் இருக்கிறது என்ன, RHS. LHSனா என்ன, RHSனா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவல், இந்த சமன்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவலுக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ஈக்குவலுக்கும் ரைட் சைடில் இருக்கிறது RHS, ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு LHSன்னு எழுதிட்டு கணக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறோம். LHS என்ன, ஏ பெருக்கல் பி யூனியன் சி போட்டுக்கிறோம். பி யூனியன் சி ஈக்குவல் டு, பி என்னது, 0,1 யூனியன் சி என்னது, 1,2. யூனியன்னா என்ன அப்படின்னா இருக்கிற எல்லாமே எழுதிடணும். அதில் இந்த அந்த எந்த நம்பருமே விடக்கூடாது. சரிங்களா? அப்படி 0வில் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிடணும். ஆனால் இது உள்ளே இருக்கிற நம்பர் தான் எழுதணும். எல்லா நம்பரையும் ஏன்னா 0, 1, 2, 3 எழுதக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
பி யூனியன் சி. பி வந்து என்னது 0,2 யூனியனுக்கு யூனியன். சி என்னது 1,2 எழுதிட்டோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? 0 இருக்கா? ஓகே 0 எழுதிட்டேன். 1 இருக்கா? ஓகே 1 இருக்கா? ஆல்ரெடி எழுதியாச்சு. 2 இருக்கா? அவ்வளோதான். இப்போ இருக்கிற எல்லாமே எழுதிட்டேனா? இப்போ 0 இருக்குது எழுதிட்டேன், 1 இருக்குது எழுதிட்டேன், 1 இருக்குது எழுதிட்டேன், 2 இருக்குது எழுதிட்டேன். இங்கே 2 1 இருக்கே, அப்போ 2 1 போடணும் போனால் அப்படிலாம் போடாங்கன்னா 2 1 இருந்தால் 1 1 போட்டாலே போதும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சா? பி யூனியன் சி. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்ஹெச்எஸ்ல கூட வந்து ஏ வந்து என்ன பண்ணணும்? பி யூனியன் சி கூட பெருக்கணும். அதுனா ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2,3 பெருக்கல் 0,1,2. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம். என்னது? எல்லாத்தையும் ஜோடியாக எழுதணும். சரிங்களா? 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. எடுத்துக்காட்டு 1.1ல் பார்த்தோம்ல, அது போல தான். சரிங்களா? ஜோடி ஜோடியாக எழுதிடலாமா? 2,0 2,1 2,2. அடுத்தது 3,3 சாரி 3,0 3,1 3,2. இப்போ நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்சாச்சா? தெரியுதுங்களா? தெரியுது. ஏ பெருக்கல் பி யூனியன் சி, இது பேர் என்ன? எல்ஹெச்எஸ். நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? சமன்பாட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் சைடில் இருக்கிறது. சரி ஓகே, ரைட் சைடில் போனால் நமக்கு இடம் பத்தாது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். ஏபிசி இந்த 3 மட்டும் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற கொஸ்டின்லாம் வச்சிடுறேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன? ஈக்குவேஷனுக்கு தானே இருக்கிறது. இப்போ எடுத்து மேலே எழுதிக்கலாமா? ஆர்ஹெச்எஸ் ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏ பெருக்கல் சி கண்டுபிடிக்கணும். கடைசியில் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். யூனியன்னா என்ன? இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும். சரிங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி கண்டுபிடிப்போமா? ஏ பெருக்கல் பி. ஏவோட வேல்யூ என்ன? 2,3 பெருக்கல் பியோட வேல்யூ 0,1. ஜோடி எழுதுங்க. 2,0 2,1 3,0 3,1. சரியா? ஏ பெருக்கல் பி. அடுத்தது ஏ பெருக்கல் சி. ஏவோட வேல்யூ என்ன? 2,3. சியோட வேல்யூ 1,2. இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? 2,1 2,2. அடுத்தது 3,1 3,2. சரிங்களா? இப்போ ஏ பெருக்கல் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ பெருக்கல் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். சரிங்களா? போடுவோமா? ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி.
யூனியனா நம்ம என்ன சொன்னோம், இருக்கிற எல்லாமே எழுதணும். சரிங்களா? இருக்கிற எல்லா ஜோனையும் எடுத்து எழுதிடலாமா? ஏ பெருக்கல் பி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2,0 1 எழுதியாச்சுப்பா. ரெண்டாவது 2,1 எழுதியாச்சு. மூணாவது 3,0. நாலாவது 3,1. ஏ பெருக்கல் பியில் இருக்கிறது மொத்தத்தையும் எழுதியாச்சா? அடுத்தது யூனியன் ஏ பெருக்கல் சி, அதில் இருக்கிறது எழுதுவோமா? 2,1 ஆல்ரெடி இருக்கா? இருக்குப்பா, எழுதியாச்சு. 2,2 இருக்கா? இல்லை, எழுதணும். இல்லாதது இருக்கிறத விட்டுணும், இல்லாதது என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா? 3,1 இருக்கா? 3,1 இருக்கு. ஓகே. 3,2 இருக்கா? 3,2 இல்லை. அப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், எழுதணும். இது என்னது, ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன, இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துடலாமா? சரி, ஓகே. எல்ஹெச்எஸ் வந்து 2,0 2,0 இருக்கா? 2,1 2,1 2,2 2,2 3,0 3,1 3,2. ஓகே, கரெக்டாக வந்துருச்சிங்களா? ஓகே. இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துருச்சுன்னா நீங்கள் போட்ட கணக்கு ரைட்டு. அப்படி தப்பாக வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. திரும்ப அதை நீங்கள் கரெக்டாக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. சரி, ஓகே. கடைசியாக எழுதிக்கலாமா? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது மட்டும் ஒரு 5 மார்க். சரிங்களா? நம்ம இதில் வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த செகண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது அப்படியே என்னென்னா, கொஸ்டினில் இந்த யூனியனுக்கு பதிலாக அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ஷன், இந்த யூவியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, அதுதான். அது ரொம்ப சிம்பிள் தான், அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்று இந்த இதை கொடுத்து ஒரு 5 மார்க்கே கேட்பாங்க. ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி. இது ஒரு 5 மார்க்கே கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன் கொடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது பாயிண்ட்டு, அது ஒரு 5 மார்க்கே கேட்பாங்க. ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் ஏ பெருக்கல் சி. அதை ஒரு 5 மார்க்கே கேட்பாங்க. ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ரெண்டுமே ஈஸி தான். சரி, ஓகே. நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். இந்த ஏபிசி இது வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்குமே காமன் தான். இது இந்த கொஸ்டின் தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே. நம்ம கொஸ்டின் எழுதுனதுனால உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக எழுத முடியாமல் போயிடுச்சு, இடம் பத்தாததுனால. பட் இந்த கொஸ்டின் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிப்போமா? சரி, கொஸ்டின் என்ன, ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் ஏ பெருக்கல் சி. சரிங்களா? இதுதான் என்னது, நமக்கு ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்காட்டு கணக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த சமன்பாட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னது, எல்ஹெச்எஸ், ரைட் சைடில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. எல்ஹெச்எஸ் போட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே பக்கத்தில் இந்த சமன்பாடை ஃபுல்லாக எழுதிக்கணும். ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்களா? இப்போ இந்த பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு பாருங்க. அந்த எப்போவுமே என்ன பண்ணால் ஒரு கணக்கில் வந்து எது ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ தான் கணக்கு போடுறது உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்க, ஓகே. பி இன்டர்செக்ஷன் சி. பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 0,1. ஓகே. சி என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1,2. ஓகே. இப்போ யூனியனாக நம்ம என்ன பார்த்தோம், இருக்கிற எல்லாமே எழுதிடணும், அதான் யூனியன். இது இன்டர்செக்ஷன் அப்படின்னா இவ கவுத்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துலேயுமே எது ஒரே மாதிரியே இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். மச்சனா நமக்கு தேவையே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்கும் என்னென்னா, இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே அந்த நம்பர் இருக்கணும், அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ 0, இதில் 0 இருக்கா, இல்லை. அப்போ அந்த 0 என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அப்போ 1 வந்து செலக்ட்பா. இப்போ என்ன 1 வந்து செலக்ட். இதுவே யூனியன்னா 0வும் எழுதணும், 1 எழுதணும், 2 எழுதணும், எல்லாத்தையும் எழுதணும். இதுவே இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக, ரெண்டுத்துலேயும் பொதுவாக எது இருக்குது, ரெண்டுத்துலேயுமே எது இருக்குது அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். சரியா?
அதுதான் இந்த இன்டர்செக்ஷன், இந்த வேல்யூக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணக்கூடாது? 2ஐயும் நம்ம எழுதக்கூடாது. அப்போ என்ன, 1 மட்டும்தான் நம்மள்கிட்ட செலக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ பி இன்டர்செக்ஷன் சினா என்னது? வெறும் 1 மட்டும்தான். இப்போ அடுத்தது ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2,3 பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம பெருக்கல்லாம் என்ன பண்ணுவோம்? அல்லது ஜோடி ஜோடியாக எழுதுவோமா? சரி, ஓகே. 2,1 அடுத்தது 3,1. அவ்வளோதான்ப்பா. இதுதான் ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் சியோட திஸ் இஸ் எல்ஹெச்எஸ். ஈஸியாக முடிஞ்சா? இன்டர்செக்ஷனாக நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். யூனியன்னா தான் எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது இன்டர்செக்ஷனாக பொதுவானது மட்டும் எழுதினால உங்களுக்கு எண்கள் வந்து கம்மியாக வரும். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்னா ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறது. ஆர்ஹெச்எஸ் இந்த ஈக்குவேஷன் விஷயம் எழுதிப்போமா? ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் ஏ பெருக்கல் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இதில் எத்தனை ப்ராக்கெட் இருக்குது? 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும்? இந்த 2 ப்ராக்கெட்டையும் கண்டுபிடிச்சி வர ஆன்சரை அந்த 2த்துக்கும் வர ஆன்சரில் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதினா தான் இந்த இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்படி எழுதும்பொழுது இந்த எல்ஹெச்எஸில் என்ன நம்பர் இருக்கோ அதுவே தான் நமக்கு இந்த சைடும் வரும். அப்படி வந்தால் தான் இந்த கணக்கு என்ன கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி பார்த்துருவோமா? ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2,3. பியோட வேல்யூ என்ன? 0,1. சரி, ஓகே. பெருக்கல் வந்தாலும் நமக்கு தெரியும் என்னது? ஜோடி ஜோடியாக எழுதணும். சரி, ஓகே. முதல்ல இருக்கிறது 2,0, 2,1, 3,0, 3,1. சரியா? ஏ பெருக்கல் பி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்ன? அடுத்து ஒரு ப்ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு. 2வது ப்ராக்கெட் ஏ பெருக்கல் சி. சரியா? ஏ பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2,3 பெருக்கல் சியோட வேல்யூ என்ன? 1,2. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பெருக்கல் வந்தாலே ஜோடி ஆகணும். 2 1 ஒரு ஜோடி, 2 2 ஒரு ஜோடி, 3 1 ஒரு ஜோடி, 3 2 ஒரு ஜோடி. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ பெருக்கல் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ பெருக்கல் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ பெருக்கல் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இது 2த்துக்கும் எது பொதுவாக இருக்கோ அதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். அதுதான் ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? சரி, ஓகே. ஏ பெருக்கல் பி இன்டர்செக்ஷன் ஏ பெருக்கல் சி. ஓகே. நம்ம இது எதுலாம் பொதுவான நம்பராக இருக்குன்னு பார்த்துருமா? 2,0 இருக்கா? 2,0 இல்லைப்பா. அப்போ என்ன பண்ணக்கூடாது? அதை நம்ம எழுதக்கூடாது. 2,1 இருக்கா? ஓகே. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 2,1 எழுதிடலாமா? சரி, ஓகே. 2,1 எழுதியாச்சு. அடுத்தது 3,0 இருக்கா? இல்லைப்பா. 3,0 இல்லை. அப்போ 3,1 இருக்கா? 3,1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3,1. இதுதான் நமக்கு என்ன? ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுமே சமமாக இருக்கான்னு பார்த்துடலாமா? 2,1 2,1 3,1 3,1 ரெண்டுமே சமமாக வந்துருச்சா? அப்போ என்ன? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்ம வந்து என்ன கரெக்டாக வந்துருச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி கணக்குலலாம் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம போடுற கணக்கு கரெக்டாக இல்லையான்னு நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ரெண்டுமே சமமாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது ரைட்டு தான், நம்ம கம்பல்சரி வந்து 5 மார்க் வந்துடும். இல்லை ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த கணக்கு வந்து தப்புன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்?
எக்ஸாம்லேயே வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். அதை வந்து திருத்துறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஒன்று கிடைக்கும். மற்ற கணக்கில் நம்ம ரைட்டாக போடுறோமா தப்பாக போடுறோமா, ரைட்டாக ஆரம்பிச்சிருப்போம், நடுவில் எங்கேயாவது ப்ளஸ் மைனஸ் மாற்றிருப்போம், கடைசி ஆன்சர் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, அது கரெக்டான ஆன்சரானு தெரியாது. ஓகே கரெக்டு தான் நம்ம நினச்சிட்டு அந்த ஆன்சர் செக் பண்ண பார்க்கும்போது தான் அது நம்ம மிஸ்டேக்கு. ஆனால் இந்த கணக்கெலாம் நம்ம எடுத்து போட்டோம்னா 2 பக்கமும் ஈக்குவலாக இருந்துட்டாலே அது கரெக்டு. நம்ம எக்ஸாம் ஹால்லே நம்மளுடைய கணக்கை நம்மளே திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படி ரெண்டுமே சமமாக வரலன்னா தப்பு தான். சரிங்களா? சரி ஓகே. இதோட நமக்கு என்ன, எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மொத்தமே அதில் வந்து 3 எடுத்துக்காட்டு கணக்கு தான் இருக்குது. 1.1, 1.2, 1.3 மூணுத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பயிற்சி கணக்கு 1.1ல் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கெலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1.1 தரவாக முடிஞ்சிடும். சரிங்களா? நான் முன்னே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 67 கணக்கு இருக்குது. அதில் 24 கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு, 43 கணக்கு பயிற்சி கணக்கு. சரிங்களா? அதை மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையுமே 24 எடுத்துக்காட்டு கணக்கையும் பயிற்சி கணக்கு 43ஐயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த முதல் சாப்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். எந்த சம்மையும் வந்து மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் இந்த சாப்டரில் வந்து பிரித்து பார்க்கணும். ஏன்னா எல்லா கணக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லா கணக்கையும் பாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாம். சரிங்களா?